அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்திருக்கும் நான் டில்ஷாட் தேவதாசன். இன்று விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். வெளிவேறிய அமைதியின்மையின் போது கடமையில் இருந்த ராணுவத்தினரின் துப்பாக்கிகளை ரசாயன பகுப்பாய்விற்கு உட்படுத்த தீர்மானம். யாழ் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களுக்கான பேராசிரியர்களில் தட்டுப்பாடு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. இந்துக்களில் மிக முக்கிய விரதங்களில் ஒன்றான ஆடி அமாவாசை இன்று. வெளிவேறிய பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது அங்கு கடமைகளில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினரின் துப்பாக்கிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த துப்பாக்கிகளினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என கண்டறிவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்த்தன தெரிவிக்கின்றார். வெளிவேறிய பகுதியில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினரின் பல துப்பாக்கிகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்புக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த அமைதியின்மையின் போது காயமடைந்த ராணுவத்தினர் உள்ளிட்ட பலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புத்திக சிறிவர்த்தன குறிப்பிட்டார். இதேவேளை ரத்துபஸ்வல அமைதியின்மை குறித்து விசாரணைகளை நடத்துவதற்காக ராணுவ தளபதியினால் நியமிக்கப்பட்ட குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவன் வணிக சூரிய கூறினார். ராணுவ நிறைவேற்று நாயகம் மேஜர் ஜெனரல் ஜகத் ஜயஸ் இந்த குழுவிற்கு தலைமைத்துவம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. உடன்படிக்கைகளின் பிரகாரம் கடந்த 30 வருடங்களுக்குள் பேராசிரியர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி ஷனிகா ஹரிம்புரேகம தெரிவித்துள்ளார். அவர்களின் பெரும்பாலானோர் நாட்டிற்கு மீண்டும் திரும்பவில்லை எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களுக்கு பேராசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றமையினால் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள பேராசிரியர்கள் நாட்டிற்கு திரும்பும் பட்சத்தில் அவர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலாநிதி ஷனிகா ஹிரிம்புரம தெரிவித்துள்ளார். இந்துக்களின் மிக முக்கிய விரதமான ஆடி அமாவாசை விரதம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. சூரியன், சந்திரன், பூமி ஒரு நேர்கோட்டுக்கு வருகின்ற காலம்தான் அமாவாசை. இதுவே ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் சிவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாக கூறப்படுகிறது. அதுவும் ஆடி அமாவாசை தினத்திலே உதயத்திலே எழுந்து குளம், கடல், தீர்த்தங்களிலே நீராடி எள்ளு கருப்பை கொண்டு பிதர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது சால சிறந்தது. அந்த வகையிலே இந்த ஆடி மாதமானது சிறப்புறுகிறது. ஆடியிலே எந்த காரியம் ஆரம்பித்து செய்தாலும் அதற்கு பிறகு அது பலவிதமான நன்மையும் தரும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆடி அமாவாசை இன்னொரு வகையில் சொல்லுவோமாயின் இது முன்னோருடைய திருநாள் எனலாம். எல்லா விதமான இனங்களும் எல்லாருடைய கஷ்டங்களும் நீக்குவதற்காக பிதர்களுக்கு பூஜை செய்கின்ற திருநாள். அதன் மூலமாக பிதிர் சாபங்கள் நீங்கி வாழ்க்கை சுகமாக அமையும். யாழ்ப்பாணத்திலே கீரிமலையிலே நீராடி நகுலேஸ்வரத்திலேயும், மன்னாரிலே பாலாவி கரையிலே தீர்த்தமாடி திருக்கேதீஸ்வரத்திலும், மட்டக்களப்பிலே அப்புதகலியிலே நீராடி மாமாங்கேஸ்வரத்திலும், திருகோணமலையிலே கோணேஸ்வர தீர்த்தத்திலே தீர்த்தமாடி கோணேஸ்வரர் ஆலயத்திலும், கொழும்பிலே முகத்துவார கடலிலே தீர்த்தமாடியும் அதன் பிறகு இந்த சிராப்தத்தை செய்தது சிறந்ததாகும். ஆகவே ஆடி அமாவாசை தினத்திலே இறைவனை நோக்கி பிதர்களை நினைத்து செய்கின்ற காரியம் எமது வாழ்க்கையை மட்டுமல்ல எவனுடைய பரம்பரையே நல்வழிப்படுத்துமா. வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறைவாசம் அனுபவிக்கின்ற கைதிகளில் 64 வீதமானோர் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்பட்டவர்கள் என சிறைச்சாலைகள் தீர்க்கணம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலையில் நெரிசல் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுடன் தொடர்புடைய அதிகமானோர் மேல் மாகாணத்திலே உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். பிரதேச ரீதியில் கணிப்பிடும் போது கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தில் போலி 2000 நாணயத்தாள்கள் 93 உடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பல விற்பனை நிலையம் ஒன்றுக்கு பணத்தை வழங்கும் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்த்தன குறிப்பிட்டார். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவரிடமிருந்து போலி நாணயத்தாள்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் தெற்கு பகுதியான கேரளா இடுக்கி மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழையினால் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி 7 பேர் பலியாகியுள்ளனர். நேற்று முதல் பெய்து வரும் அடைமழையின் காரணமாக நிலச்சரிவுகளில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 7 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. நிலச்சரிவுகளினால் சீர்குலைந்துள்ள சாலைகளை சீர் செய்வதில் மீட்பு பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நீர்மட்டம் சாலைகளில் இருந்து 20 முதல் 50 அடி உயரத்திற்கு உயர்ந்துள்ளதால் பல வாகனங்கள் வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்டுள்ளது. கேரளா இடுக்கி மாவட்டத்தில் மழை காரணமாக பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்தியாவில் தற்போது பல பிரதேசங்களில் பெய்து வரும் மழை காரணமாக விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் தமது இருப்பிடத்தை இழந்துள்ளனர். ஏதென்ஸில் பரவிய காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவியதால் பல வீடுகள் தீயில் எரிந்துள்ளன. ஏதென்ஸில் பரவியுள்ள காட்டு தீயினை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு படை வீரர்கள் போராடி வருகின்றனர். அந்த பகுதியில் தங்கள் விடுமுறை வீடுகளில் வசித்து வந்த 50 முதல் 60 பேர் பிரதேசத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக தீயணைப்பு அதிகாரி தெரிவித்தார். பரவி வரும் தீயினை கட்டுப்படுத்த 4 விமானங்கள் மற்றும் 4 ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். அதிகரிக்கும் வெப்பநிலை மற்றும் கடும் காற்று காரணமாகவும் இந்த காட்டு தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிட்ஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான தகவல்களை சுமந்து வரும் என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் இன்றும் புதிய கார்ட்டூன் திரைப்படம் ஒன்று தொடர்பான பார்வை காத்திருக்கின்றது. இந்த கார்ட்டூன் திரைப்படத்தின் காட்சிகளை இன்றைய எமது என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் சுமந்து வருகின்றது. I call them. Hello, kitty. The naughties. Impediment. Come, my naughties. We must capture Smurfette. Only she can give us the formula to make you true blue Smurfs. Heck is blue! Nothing can stop me now! Master, let me get Smurfette. I'm going in. You can do it! Gotcha. Oh no! They're taking Smurfette! So long, Smurf. We've got to find Smurfette. Are you coming with us? Is a Smurf's butt blue? You tell me. From Sony Pictures Animation. Yes, a rescue mission. You need all the help you can get. Give me the Smurfette now! A la carte. Victor, you look foul. Oh, yes, I did. Oh, yes, I did. This summer, Here's my plan. We trick her into acting like us. Then she'll tell us the secret formula. naughty, naughty. Come on, Smurfette. Time to get naughty.
That could never be tricked into being one of them. Here comes trouble! Oh no! Don't worry, Smurfs. It doesn't matter where you came from. What matters is who you choose to be. Let's go! I thought I had a bad side. Kitty, kitty! Nice shot! Right in the Smurf berries. The Smurfs. How dare you! Moron! ஹோமோன்கள் தொடர்பான நோய்களில் பீடிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சைகளை வழங்குவதற்காக புதிய விசேட வைத்திய சேவை ஒன்றை ஆரம்பிக்க பொரலே ரிஜ்வே சீமாட்டி ரிசர்வர் வைத்தியசாலை நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையில் உள்ள சிறுவர்களுக்காக இவ்வாறான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றமை இதுவே முதற் தடவை என வைத்தியசாலையின் பணிப்பாளர் ரத்னசிறி ஏ ஹேவகே தெரிவித்துள்ளார். ஆண்டிற்கு சுமார் 3000 குழந்தைகள் ஹோமோன் தொடர்பான நோய்களில் பீடிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு ஹோமோன் தொடர்பான நோய்களில் பீடிக்கின்ற சிறுவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்க இடமொன்று இல்லாமையினால் பெற்றோர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாக டாக்டர் ரத்னசிறி ஏ ஹேவகே குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களில் உடலில் ஹோமோன்கள் அதிக அளவில் செயற்படுகின்றமை அல்லது குறைந்த அளவில் செயற்படுகின்றமை போன்றவற்றை கண்டறிந்து கொள்வதற்காக இந்த விசேட வைத்திய சேவை உதவியாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். இதற்கான நோயாளர் விடுதியொன்றை விரைவில் நிர்மாணிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த விசேட வைத்திய சேவையை வார நாட்களில் நோயாளருக்கு பெற்றுக்கொள்ள உள்ளதாக பொரலே ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ரத்னசிறி ஏ ஹேவகே குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். எமது அடுத்த பிரதான செய்தி பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தி 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.